ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நியூ இயர் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நியூ இயர் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அது மட்டும் இல்லை எனக்கு நியூ இயர்க்கு ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட் இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி. இந்த பிரியாணி ரெசிபி வந்து நான் லைட்டாக போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து ஐ பட்டனில் மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 3 கிலோ அளவுக்கு தான் நாங்கள் செஞ்சோம். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, பட்டை லவங்க மசாலாலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் இது கூட சேர்த்தாச்சு. அதுவும் கொஞ்சம் நல்லா மசாலாவில் கலக்கிற அளவுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா போட்டோம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாமே போட்டிருக்கோம். இந்த மசாலா எல்லாமே வந்து சிக்கன் கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன், ஒரு லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றிருக்கோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 கிலோ வந்து அரிசி எடுத்துருக்கோம். அது வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம அளக்குறோமோ அதை அளவு வச்சுக்கிட்டு 1க்கு 2 அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். தண்ணியெல்லாம் ஊற்றி உப்பெல்லாம் சரியாக அளவு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சாச்சு. இப்போ தண்ணி வந்துட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி வந்துட்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதை நம்ம தூக்கி தம்மில் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டோம். அது மேலே பிரியாணி தூக்கி வச்சாச்சு. அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் பிடிச்சி வச்சிட்டோம். அவ்வளோதான். சூப்பராக வந்து பிரியாணி வந்து ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான சூப்பரான பிரியாணி. இந்த நியூ இயருக்கு சூப்பராக அம்மா கையால் பிரியாணி சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் வந்து பீச்சுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். பீச்சில் போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஹாப்பி நியூ இயர். சொல்லு சஜன், ஹாப்பி நியூ இயர் சொல்லு. அடுத்து என் குட்டி பையன் வந்து ஓடிட்டுருக்கிறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டோன்றதுனால மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து திரும்பவும் வராரு பீச்சுக்குள்ளே. நாங்கள் எல்லாருமே பீச்சுக்கு வந்தாச்சு. என்ன தண்ணிக்குள்ளே தான் வந்து இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ்காரங்க அங்கேயே வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, யாராவது இறங்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து எங்கள் அண்ணனும் அண்ணியும் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க. அடுத்து வந்த உடனே எங்கள் குட்டீஸ் எல்லாம் மண்ணில் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து நியூ இயர்க்காக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். எனக்கே வந்து சர்ப்ரைஸாக இருந்தது. மோதிரம் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பீச்சில் போடும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பீச்சில் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் சின்ன சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து பீச்சில் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பெரியக்காவும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களும் வந்தாச்சு. பசங்கள்லாம் செம்மத்தை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி வாண்டு அப்படியே படுத்துட்டு நீச்சல் அடிக்குது மண்ணில். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. பீச்சில் ஹாப்பியாக இருந்தோம் நியூ இயர்க்கு. அடுத்த பசங்க எல்லாம் ஐஸ்கிரீம் கேட்டதுனாங்க நாங்கள்லாம் வந்து ரிச் ஐஸ்கிரீம் பார்லர் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எடுத்துகிட்டு வராங்க அண்ணி. சூப்பராக இருந்தது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கட்லெட்டும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச
காலிஃப்ளவர் வந்து 65 சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல, நல்லா இருந்துச்சு. அடுத்து பசங்களுக்காக வந்துட்டு கோன் ஐஸ்கிரீமும் வந்து வாங்கி கொடுத்தாச்சு. வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் பீஸாவும் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோம், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பீஸா வரட்டுன்னு. பசங்க எல்லாருக்குமே வந்து கோன், எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் மட்டும் ஸ்பெஷலாக வந்துட்டு ஐஸ்கிரீம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபலூடா தான் அண்ணன் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. எனக்கு ஃபலூடா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் ஃபலூடா நானும் அண்ணனும் வந்து சாப்பிட்டோம். ஃபைனலாக பீஸாவும் வந்தாச்சு. பீஸா வந்து ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பீஸாவும் சாப்பிட்டோம். இந்த நியூ இயருக்கு ஸ்பெஷலாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த நியூ இயர் எங்களுக்கு சூப்பராக போச்சு. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி இந்த நியூ இயர் நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க, ஹாப்பியாக இருந்தீங்களா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து சூப்பரான ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய், ஹாப்பி நியூ இயர்.